ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸ்லைட்ஸ் ஃபேக்ட்ரி. நான் உங்கள் வெங்கட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பவர் பாயிண்ட் டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஒரு ஆப்ஜெக்டை பவர் பாயிண்ட் டூல் மட்டும் வச்சு எப்படி கிரியேட் பண்ணுறது. ஆப்ஜெக்ட் கிரியேஷன்னாலே ஃபோட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டரில் தான் பண்ணணும்னு நினைக்க வேணாம். அது ஒரு எக்ஸலண்ட்டான டிசைன் டூல். பட் அதில் ஒர்க் பண்ண தெரியாதவங்க, எனக்கு வந்து பவர் பாயிண்ட் ஃபெமிலியராக தெரியும், ஆனால் ஃபோட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டர் அந்தளவுக்கு ஃபெமிலியர் இல்லை, அதுவும் இல்லாமல் ஒரு குயிக்காக நான் பவர் பாயிண்ட் ஸ்லைடு பண்ணிகிட்டே இருக்கும்போதே ஒரு ஐகான் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டுட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை டுட்டோரியலை வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த டுட்டோரியலில் வந்து நான் ஆப்ஜெக்ட் கிரியேஷனுடைய டூல்ஸ் அண்ட் டிப்ஸ் ஃபுல்லாகவே ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் ஆப்ஜெக்ட் கிரியேஷனோட சிக்னிஃபிகன்ஸ், இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும். என்னுடைய அடுத்த வர வீடியோவில், நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ஆப்ஜெக்டை நானே கிரியேட் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் கஷ்டமான ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஈக்குவல் டு ஃபோட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டரில் இதிலலாம் பண்ண மாதிரியான கிளாஸி எஃபெக்ட் எல்லாத்தையுமே வச்சு கூட பண்ண முடியும். இதில் நீங்கள் ஃபெமிலியர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரெசன்டேஷன் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே அதே ஸ்லைடில் இருக்கக்கூடிய டூலை யூஸ் பண்ணி அந்த ப்ரெசன்டேஷனுக்கு தேவையான ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிக்கலாம். தென் இப்போ இந்த டுட்டோரியல் நம்ம உள்ளே போகும்போது இதை வந்து நான் 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் general introduction, second one is drawing tools available in PPT, and third one is merge shapes. இப்போ ஜென்ரல் இன்ட்ரொடக்ஷன்னா என்ன அப்படின்னா, பவர் பாயிண்டில் எதுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் எதுக்கு பவர் பாயிண்டில் அப்படின்னா அதை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு ப்ரெசென்டர் உங்களுடைய ஐடியாவை வந்து 4 பேர் முன்னாடி நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க உங்களுடைய ப்ராஜெக்ட்டுங்கும்போது, நீங்கள் வந்து ஆடியன்ஸோட அட்டென்ஷனை கிராப் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்லைடில் ஃபுல்லாக டெக்ஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா போரிங்காக ஃபீல் பண்ணுவாங்க, யாருமே படிக்க மாட்டாங்க, அவங்களுடைய அட்டென்ஷன் வந்து டைவர்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஆடியன்ஸோட அட்டென்ஷனை உங்கள் பக்கம் ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐகான்ஸ், இமேஜஸ், இன்ஃபோகிராஃபிக்ஸ் இது எல்லாமே உங்களுடைய ப்ரெசன்டேஷனில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி டெக்ஸ்ட் போர்ஷனை கம்மி பண்ணிங்க அப்படின்னா, ஏன்னா ப்ரெசன்டேஷனுங்கிறது யூ ஹவ் டு ப்ரெசென்ட் சம்திங் இன்ஸ்டெட் ஆஃப் ஷோயிங் எவ்ரி திங் இன் த ஸ்லைடு. நீங்கள் தான் ப்ரெசென்ட் பண்ணணும், நீங்கள் தான் வந்து சொல்லணும். ஸ்லைடில் வந்து சில ஹிண்ட்டு தான் இருக்கணும் உங்களுக்கு, அதை பார்த்துட்டு நீங்கள் பேசுகிறதோட ரிலேட் பண்ணிக்குவாங்க. அதனால் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பவர் பாயிண்டில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஒரு எக்ஸலண்ட்டாக ஒரு ப்ரொஃபஷனல் ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் கிரியேஷனில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரெசன்டேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் இன் பவர் பாயிண்ட். அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது என்னென்னலாம் ட்ராபேக்ஸ் வரும். நார்மலாக வந்து இப்போ உங்களுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேஷனில் நீங்கள் ஃபெமிலியர் இல்லை, ஆனால் நீங்கள் ஒரு ஐக்கானை கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி வைக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு பீப்புள் ஐக்கான் நான் இங்கே சாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து பீப்புள் ஐக்கான் விச் ஐ ஹவ் டவுன்லோடட் ஃப்ரம் கூகுள். இது வந்து பிளாக் கலர் ஐக்கான் டவுன்லோட் பண்ணியிருந்தேன். அதை வந்து க்ரீன் கலர் ஃபில் கலர் கொடுக்க ட்ரை பண்ணும்போது அந்த ஐக்கான் வந்து பிஎன்ஜி இமேஜாக இருக்குன்றதுனால ஐக்கானில் ஃபில் ஆகாமல் அதை சுற்றி இருக்கக்கூடிய எம்டி போர்ஷனில் ஃபில் ஆகிருக்கு. ஸோ எனக்கு வந்து இதுதான் என்னுடைய டெம்ப்ளேட் கலருங்கும்போது அந்த கலருக்கு என்னால் ஐக்கானை மாற்ற முடியல. இதே ஐக்கானை நான் வந்து ஃப்ரீ ஃபார்ம் யூஸ் பண்ணி பவர் பாயிண்டில் கிரியேட் பண்ணிட்டேன். அப்போ நான் செலக்ட் பண்ணி கலர் மாற்றினேன் அப்படின்னா எனக்கு எம்டி ஸ்பேஸ்லலாம் எதுவுமே கலர் ஃபில் ஆகாது, டேரெக்டாக அந்த ஐக்கான் கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இந்த ஐக்கான் வந்து எனக்கு என்னுடைய டெம்ப்ளேட் கலருக்கு மாறிடும். நம்ம எந்த ஒரு ஐக்கானோ இல்லைனா இமேஜோ எது இன்சர்ட் பண்ணாலும் அதில் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். அது வந்து அந்த டெம்ப்ளேட் கலர்லேயே இருக்கணும். டெம்ப்ளேட்டில் சில ஷேப்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதே ஷேப்புக்கு ரிலேட்டடாக நம்ம ரெடி பண்ணால் தான் அந்த ப்ரெசன்டேஷனை பார்க்கும்போது ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும், அதை பார்க்கணுங்கிற ஆர்வம் வரும் எல்லாருக்கும். அதுதான். தென் ரெண்டாவது டூல் நம்ம மூவ் ஆகிடுவோம். டிராயிங் டூல்ஸ் இன் பிபிடி. பவர் பாயிண்டில் இருக்கக்கூடிய டிராயிங் டூல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா, இதை வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இது நீங்கள் ஒரு ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா இது ரெண்டுமே ஒன்று கீழே ஒன்று இப்படியே வரிசையாக இருக்கும். நான் இங்கே வந்து வியூவிங் பர்பஸ்க்காக பக்கத்தில் போட்டிருக்கேன். இதெல்லாம் தான் டிராயிங் டூல். இதில் நிறைய ஷேப்ஸ் இருக்கும், ரெடிமேட் ஷேப்ஸ் இருக்கும், நிறையா இருக்கும். நீங்கள் அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த அடுத்து நம்ம பார்க்க போகிற அந்த மர்ஜ் ஷேப்பை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் இமேஜஸ்லாம் கொண்டு வரலாம். இங்கே உங்களுக்கு இவ்வளோ இருக்குது, பட் இதுவே லிமிட்டட் தான். இதை வச்சு நம்ம வந்து என் நம்பர் ஆஃப் ஷேப்ஸ் நம்ம க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த பீப்புள் ஐக்கான், இந்த பர்சன் ஐக்கான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஷேப்ஸை மட்டும் வச்சு இந்த டூலோட உதவியோடு ரெடி பண்ணது தான். நம்ம எதுவும் பென் பிடிச்சி வரையலை. ஸோ அதான் அது வந்து இந்த டிராயிங் டூல். இந்த டிராயிங் டூல் வந்து ஸ்லைடில் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். டிராயிங்னு ஒரு டேப் இருக்கு இல்லையா, ஹோம் டேபில் போய் பார்த்தீங்கன்னா டிராயிங்னு ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்புக்குள்ளே இங்கே இருக்கும். இதை வந்து ட்ராப் டவுன் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் லிஸ்ட் இங்கே வரும். நீங்கள் ஏதாவது ஒன்றை பிக் பண்ணி எடுத்து நீங்கள் ஸ்லைடில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து டிராயிங் டூல். தென் த தேர்ட் ஒன் இஸ் merge shapes. merge ஷேப்ஸ்னால் என்ன அப்படின்னா, இந்த டிராயிங் டூல் எல்லாத்தையும் நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதனுடைய தன்மையிலே தான் இருக்கும். அதனுடைய ஷேப்பை லைட்டாக மாற்றணுன்னா இதனுடைய ஹெல்ப் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. இந்த merge ஷேப்புங்கிறது பவர் பாயிண்டில் எங்கே இருக்கும் அப்படின்னா, நார்மலாக நீங்கள் ஏதாவது ஒரு ஷேப்பை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் போகிறீங்க அப்படின்னா இங்கே இடத்துல merge ஷேப்ஸ்ன்னு இருக்கும்.
இது வந்து குரூப்டு இமேஜை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்றதுனால இது வந்து விசிபிளாக இல்லை, அதாவது எனேபிள் ஆகலை. அன்குரூப்டு இமேஜ் நார்மலாக நான் இப்போ இங்கே ஒரு இமேஜ் போடுறேன்னு வச்சுக்கோங்க. 2 இமேஜ் போட்டேன், இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஃபார்மேட் போனால் இது எனேபிள் ஆகிருக்கும். இதை ட்ராப் டவுன் பண்ணால் கீழே வருது இல்லையா, இதுதான் மர்ஜ் ஷேப்ஸ். இது ஒன்று என்னென்ன ஒர்க் பண்ணுதுங்கிறத நம்ம கரெக்டாக தனித்தனியாக பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அந்த மர்ஜ் ஷேப்ஸில் நம்ம பார்த்தது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒன்று இஸ் யூனியன். யூனியன்றது என்ன அப்படிங்கும்போது, யூனியன்றது 2 ஷேப்பை ஒன்றா சேர்த்து ஒரே ஷேப்பாக ஆக்குறது. உங்களுக்கு பார்த்தாலே இந்த லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஷேப்போட ஐக்கானே வந்து உங்களுக்கு செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி மாதிரி தான். இந்த 2 சர்க்கிளை ஒன்று மேலே ஒன்று வச்சு அந்த யூனியனை கிளிக் பண்ணால் 2ம் சேர்த்து ஒன்றாயிடும். நடுப்புற அந்த ஓவர்லேப் ஆன போர்ஷனும் சேர்ந்து மர்ஜ் ஆகி அந்த இமேஜோட ஃபில் கலர் வந்துடுவாங்க. அதுதான் வந்து யூனியன். அதுக்கு அடுத்தது வந்து கம்பைன். கம்பைன்றது என்ன அப்படின்னா, இங்கே ஒரு சர்க்கிள் வச்சுட்டு அந்த கம்பைன் கொடுக்குறீங்கன்னா இந்த போர்ஷன் கட் ஆகிடும். இந்த போர்ஷன் கட் ஆகி ஹோலாக இருக்கும். இது ரெண்டும் கம்பைன் ஆகி ஃபில் கலர் வரும். அதுதான் கம்பைன் ஷேப். சாம்பிளுக்கு நான் ஒரு கம்பைன் ஷேப் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இங்கே ஒரு சர்க்கிள் வச்சுருக்கேன், இங்கே ஒரு சர்க்கிள் வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி ஃபார்மேட்டில் போயிட்டு இந்த கம்பைன்றது கொடுக்கும்போது அதோட ரிசல்ட் இப்படி இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு சீத்ரூவாக தெரியுது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ஹோல் வந்துடுச்சு. ஓவர்லேப் ஆகாத போர்ஷன் ரெண்டும் சேர்ந்து ஒரே இமேஜாக ஆகிடுச்சு. இதுதான் கம்பைன் ஷேப். இப்போ நான் கலர் மாற்றுறேன் அப்படிங்கும்போது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே கலராக மாறும். இது ஷேப் கம்பைன். அடுத்தது ஃப்ராக்மெண்ட். ஃப்ராக்மெண்ட்னா என்னென்னா, நீங்கள் எவ்வளோ இமேஜ் வேணாலும் ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் பண்ணி வச்சிடலாம். எல்லா போர்ஷனையும் சேர்த்து ஒன்றா உடச்சி கொடுத்துரும், கண்ணாப்னான்னு உடச்சி கொடுத்துரும் ஃபுல்லாக தனித்தனியாக. இப்போ எதெல்லாம் ஓவர்லேப் ஆகிருக்கோ அதெல்லாம் தனியாக உடஞ்சிரும், ஓவர்லேப் ஆகாது தனியாக உடஞ்சிரும். எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு மல்டிபிள் இமேஜாக வரும். இப்போ இது 3த்தையும் செலக்ட் பண்ணி ஃபார்மேட்டில் போயிட்டு இங்கே வந்து ஃப்ராக்மெண்ட்டுன்னு கொடுக்குறாங்கும்போது இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஒன்று தனித்தனியாக உடஞ்சிருக்கும். இதுதான் வந்து ஷேப் ஃப்ராக்மெண்ட். தென் ஷேப் இன்டர்செட். ஷேப் இன்டர்செட் என்ன அப்படின்னா, இந்த கம்பைன் பார்த்தீங்க இல்லையா, கம்பைனுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் ஷேப் இன்டர்செட். கம்பைனில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஓவர்லேப் ஆன போர்ஷன் ஹோல் ஆகிடும், ஓவர்லேப் ஆகாத போர்ஷன் வந்து ஒரு இமேஜாக இப்படி இருக்கும். ஆனால் ஷேப் இன்டர்செட்டில் அப்படியே இது ஹோல் ஆகிடும், உள்ளே இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் மட்டும் உங்களுக்கு இமேஜாக கிடைக்கும். அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி பார்த்துடலாம். ஒரு சர்க்கிள், இன்னொரு சர்க்கிள் எடுக்கிறேன். இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டில் போயிட்டு இன்டர்செட் கொடுக்குறேன். அப்படிங்கும்போது இந்த ஓவர்லேப் ஆன போர்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும், மற்ற ரெண்டும் போயிடும். இதுதான் வந்து இன்டர்செட். அண்ட் ஃபைனலி சப்ட்ராக்ட். ஷேப் சப்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னா, நான் ஒரு ஓவல் இன்செர்ட் பண்ணுறேன், அது மேலே இன்னொரு ஓவல் இன்செர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டாவது இதை செலக்ட் பண்ணுறேன் போது ஃபார்மேட்டில் போயிட்டு ஷேப் சப்ட்ராக்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, ரெண்டாவதாக செலக்ட் பண்ணதை நைஃபாக எடுத்துக்கும், ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணதை ஆப்ஜெக்டாக எடுத்துக்கும். இதுதான் இதில் மட்டும் இந்த ஒரு ட்ரிக் இருக்குது. என்னென்னா, ஃபஸ்ட் எனக்கு வந்து இதுதான் வேணும், இதுதான் என்னுடைய ஆப்ஜெக்ட்டு. ஆனால் இந்த சர்க்கிளை பேஸ் பண்ணி இதை கட் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு செலக்ட் தீஸ் ஃபர்ஸ்ட், தென் பை ஹோல்டிங் கண்ட்ரோல் கீ நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபார்மேட்டில் போயிட்டு சப்ட்ராக்ட் கொடுக்கும்போது இப்படி வந்துடும் எனக்கு ரிசல்ட். ஸோ அதான் நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறது ஆப்ஜெக்டாக எடுத்துக்கும், கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு செகண்டாக எதை செலக்ட் பண்ணுறேனோ அதை வந்து நைஃபாக எடுத்துக்கிட்டு அந்த நைஃபை வச்சு ஆப்ஜெக்டை கட் பண்ணிவிட்டு அந்த நைஃப் போயிடும் ஸ்லைட்லேருந்து. இதுதான் வந்து ஷேப் சப்ட்ராக்ட். இந்த டூல்ஸை வச்சு தான் நம்ம வந்து நிறையா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது சில நேரங்களில் வந்து சில ஆப்ஜெக்டை பார்க்கும்போது இதெல்லாம் பவர் பாயிண்டில் பண்ண முடியாது, இதெல்லாம் டிசைன் டூலில் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. அந்தமாரி ரெஃப்யூஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வந்து இதை பிபிடியில் பண்ண முடியும்னு சொல்கிற கான்ஃபிடென்ட் எப்போ வரும்னா, ஆஸ் அ டிசைனர் பாயிண்ட் ஆஃப் வியூ எந்த ஒரு இமேஜ் நீங்கள் எடுத்தாலும் அதை வந்து வெர்ச்சுவலாக அன்குரூப் பண்ணி பார்க்க கற்றுக்கணும். ஒரு ஃபோட்டோ சாம்பிளுக்கு அதுக்காக தான் நான் உங்களுக்கு இங்கே ஒரு டேபிள் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இந்த டேபிளை நீங்கள் டேபிளாக பார்த்தீங்க அப்படின்னா பவர் பாயிண்டில் க்ரியேட் பண்ணுறது கஷ்டம்னு தான் உங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும். எந்த ஒரு இமேஜாக இருந்தாலும் டிசைன் ரூல் படி அது மல்டிபிள் ஷேப்ஸால் தான் ஆகியிருக்கும். அதாவது ஒரு இமேஜ்ன்றது காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் ஷேப்ஸ் தான் ஒரு இமேஜ். ஈவன் அது வந்து ஹியூமன் ஃபேஸாக கூட இருக்கலாம். ஹியூமன் ஃபேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 2 ஐ பாலும் வந்து 2 சர்க்கிள், அதுக்கு 2 ஐ ஃபுல் ஐயோட அந்த ஃபுல் இமேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து இன்டர்செக்ட் பண்ண ஒரு ஓவல். தென் அந்த இமேஜ் அந்த ஃபேஸ் வந்து ஒரு ரவுண்டு. இப்படி கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் ஃபேஸே வந்து மல்டிபிள் ஷேப்ஸால் தான் ஆகியிருக்குன்றது உங்களால் பிரித்து பார்க்க முடியும். அப்படி நீங்கள் பிரித்து பார்த்துட்டிங்கன்னா அது கிரியேட் பண்ணுறதும் ஈஸின்னு சொல்வீங்க நீங்கள். அதில் சில கிரேடியன்ட் எஃபெக்டை மட்டும் கற்றுக்கிட்டோம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து இங்கே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, இங்கே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, இதுக்குள்ளே உள்ள ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது இங்கே. ஸோ எல்லாமே இது மோஸ்ட்லி ரெக்டாங்கிள் அங்கங்கே அடுக்கி வச்சா இந்த டேபிள் வந்துடும். ஆனால் அது கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணணும், அவ்வளோதான்.
ஸோ எதுக்காக இதை வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டி இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஷேப்பை நீங்கள் பார்க்கும்போது அதை பவர் பாயிண்டில் கிரியேட் பண்ண முடியாதுன்னு உங்கள் மைண்டு சொல்லக்கூடாது. கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லணும். அது எப்போ சொல்ல முடியும் அப்படின்னா, நீங்கள் அதை வந்து உங்களுடைய பர்செப்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கும்போது, ஒரு இமேஜை பார்க்குறீங்கும்போது அதை மல்டிபிள் ஷேப்ஸாக அன்குரூப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இப்போது இதெல்லாம் பார்த்தாச்சு. நம்ம வந்து இந்த ஷேப் யூனியன், ஃப்ராக்மெண்ட், இன்டர்செக்ட் இதெல்லாமும் பார்த்தாச்சு. இப்போ ஃபைனலாக இந்த நம்ம பார்த்த டூல், தென் டிராயிங் டூல் அவைலபிள் இன் பிபிடி, இது ரெண்டுத்தையும் வச்சு நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் அந்த ஒரு பீப்புள் ஐக்கான், அதை எப்படி கிரியேட் பண்ணேன்றதை ஒரு அனிமேட்டட் ஸ்லைடாக உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஜாஸ்தியாகும். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் கிளிக்கில் எனக்கு வந்து நான் கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ண ஒரு பர்சன் ஐக்கான் இருக்குது. இதை எப்படி கிரியேட் பண்ணணும், நான் வந்து இப்போது கொஞ்சம் நேரம் முன்னாடி சொன்னேன் இல்லையா, எந்த ஒரு இமேஜை பார்த்தாலும் எந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்தாலும் அதை வந்து மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை அன்குரூப் பண்ணி பார்க்க கற்றுக்கணும் அப்படின்ட்டு. இதில் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது. ஸோ இந்த சர்க்கிள் வந்து இங்கே இருக்குது டிராயிங் டூலில். தென் இந்த போர்ஷன் இருக்குல்ல, இது அப்படியே ஹோல் திங்காக பார்க்காம இந்த போர்ஷனை மட்டும் நான் பார்க்குறேன். இந்த போர்ஷன் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்க்கிள் இங்கே இன்சர்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ரவுண்டட் எட்ஜ் ரெக்டாங்கிள் இருக்குது இல்லையா, ரவுண்ட் எட்ஜ் ரெக்டாங்கிள்ங்கிறது இதை வந்து இந்த இடத்துல இப்படி இன்சர்ட் பண்ணுறோம். இது எப்போ இதே மாதிரி வரும்னா, நார்மலாக நான் இன்சர்ட் பண்ணும்போது அது எப்படி இருக்கும்னு சொல்லிடுறேன். இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த எல்லோ பாயிண்ட் வந்து இப்படி இருக்கும். இதுதான் ரவுண்டட் எட்ஜ் ரெக்டாங்கிள். ரவுண்டட் எட்ஜ் ரெக்டாங்கிளை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த எல்லோ போர்ஷன் எப்படி நகர்த்தி கரெக்டாக அந்த ஷோல்டரில் செட் ஆகிற மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு ஷேப், அது ஒரு கஸ்டமைஸ்டு ஷேப் நாமளாக ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த போர்ஷனை மட்டும் வெட்டி எடுத்துரும். அதெல்லாம் வந்து நம்ம அனிமேஷனில் பார்க்கலாம். ஸோ அந்த ரவுண்டட் எட்ஜ் ரெக்டாங்கிளை இங்கே இன்சர்ட் பண்ணியாச்சு. அதை இன்சர்ட் பண்ணி முடித்தோன்னே இப்போ இந்த போர்ஷன் வந்து எனக்கு தேவையில்லை. ஆக்சுவலாக இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் எனக்கு போதும். அப்போ இந்த போர்ஷனை கட் பண்ணணும் அப்படின்னா நான் இங்கே சொன்னேன் இல்லையா சப்ட்ராக்ட், அந்த சப்ட்ராக்ட் தான் யூஸ் ஆகும். ஸோ இங்கே நான் வந்து ஃப்ரீ ஃபார்ம் லைன் இங்கே இருக்கும். ஃப்ரீ ஃபார்ம்னு இந்த ஒரு லைன் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரீ ஃபார்ம் லைன் எடுத்து இப்படி நான் வரைஞ்சிக்குவேன். ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் வரைஞ்சிப்பேன். வரைஞ்சிட்டு அதே மாதிரி இந்த சைடும் அந்த லைனை டூப்ளிகேட் போட்டு திருப்பி விட்ருவேன். இது வந்து நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியணுன்றதுனால டாட்டர் லைனாக காட்டியிருக்கேன். நீங்கள் சாலிட் லைனாகவே வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணோம், இந்த ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணோம். பை ஹோல்டிங் கண்ட்ரோல் கீ இதை ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சப்ட்ராக்ட் கொடுக்குறீங்கும்போது இப்படி கட் பண்ணிடும். அதே மாதிரி தான் எகைன் திருப்பி இதை செலக்ட் பண்ணிவிட்டு பை ஹோல்டிங் கண்ட்ரோல் கீ இதை செலக்ட் பண்ணி இந்த சப்ட்ராக்ட்னு இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டாவதாக இதை செலக்ட் பண்ணிங்கன்றதுனால இதை நைஃபாக எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணதை ஆப்ஜெக்டாக எடுத்துக்கும், அப்படியே கட் பண்ணிடும். ஸோ அப்படி கட் பண்ணி உங்களுக்கு இந்தமாரி வரும். அப்புறம் இது இப்போ முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பாட்டம் லெக்கு போர்ஷன் வந்து இப்போது இது நார்மலாக வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்கொயர் இன்சர்ட் பண்ணலாம், இல்லை ரெக்டாங்கிள் இன்சர்ட் பண்ணலாம். இது வந்து இங்கே கொஞ்சம் வித்து ஜாஸ்தியாகவும் இங்கே வித்து கம்மியாகவும் இருக்குது. ஒரு பர்சன் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, இந்த இமேஜ் எங்கன்னு நம்ம தேடணும். அதான் வந்து இந்த ட்ராப்சாய்டுன்னு ஒரு இமேஜ் இருக்குது. இது ஒருக்கா இந்த இடம் வந்து ட்ராப்சாய்டுனா பாட்டமில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், வித்து டாப்பில் கம்மியாக இருக்கும். இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி வெர்டிகலாக இன்வெர்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இதை போல் வந்துடும். இப்போ இது மூணுத்தையும் செலக்ட் பண்ணி யூனியன் கொடுக்க போகிறோம். இது மூணுத்தையும் செலக்ட் பண்ணி யூனியன் கொடுத்திங்கன்னா இப்படி வந்துடும். இப்போ வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அழகாக கலர் சேஞ்ச் ஆகும். நமக்கு தேவையான கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ப்ரெசன்டேஷனில். மெயினாக வந்து இது தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்தது தான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஆப்ஜெக்ட் கிரியேஷனோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இந்த டூல் எக்ஸ்பிளனேஷன், தென் இந்த டிராயிங் டூல் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ஒரு சின்ன அனிமேட்டட் ஸ்லைடு மூலமாக அந்த ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ஒரு கான்ஃபிடென்ட் தான் நான் டெவலப் பண்ணியிருக்கேன். தென் வரக்கூடிய டுட்டோரியல்ஸில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஜெக்டை பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணி அது மூலமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆப்ஜெக்ட் கிரியேஷனில் ஒரு ஃபஸ்ட்டு லெவல் நீங்கள் அடி எடுத்து வைக்கிறதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் நான் ஏதாவது திருத்திக்கணும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் உங்களுக்கு வந்து சரியா இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி நான் மோல்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரம் வெங்கட் நவ்.